Hello students, welcome to Prana Max. இன்னைக்கு exercise 3.2ல third round letterல உள்ள sums வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். The question is on comparing the ratios a1 by a2, b1 by b2 and c1 by c2, find out whether the following pair of linear equations are consistent or inconsistent. அதாவது கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷன் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து அந்த ரேஷியோஸ் வந்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணி அது வந்து கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் ரீகால் பண்ணுவோம் ஏற்கனவே படித்தது. இப்போ இந்த ரேஷியோஸ் வந்து a1 by a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 by b2 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கும், அந்த டூ லைன்ஸும் வந்து இன்டர்செக்டிங்காக இருக்கும். இன்டர்செக்டாக இருந்ததுன்னா அதோட சொல்யூஷன் வந்து எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷனாக இருக்கும். அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ a1 by a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 by 2னா த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி a1 by a2 இஸ் ஈக்குவல் டு b1 by b2 இஸ் ஈக்குவல் டு c1 by c2 இப்படி இருந்துச்சுன்னா இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கும், கோயின்சைடாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் அதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்படி இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ஆல்சோ இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2 இருந்துச்சுன்னா இந்த கிராஃப் வந்து parallel லைன்ஸாக இருக்கும். அப்புறம் நமக்கு நோ சொல்யூஷனாக இருக்கும். நோ சொல்யூஷனாகவே அது இந்த சிஸ்டம் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கிற சம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 3x plus 2y is equal to 5, 2x minus 3y is equal to 7. இப்போ இதில் a1ங்கிறது என்னது, a1 is equal to 3 and b1 is equal to 2 and c1 is equal to 5. அடுத்தது இதுலேருந்து a2 எழுதுங்க. a2 is equal to 2, b2 is equal to minus 3 and c2 is equal to 7. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் a1 by a2 கண்டுபிடிங்க. a1 by a2 is 3 by 2. அதே மாதிரி b1 by b2 கண்டுபிடிங்க. b1 by b2 is 2 by minus 3 அப்படின்னு இருக்கு. அடுத்தது c1 by c2 கண்டுபிடிங்க. that is 5 by 7. 5 by 7. இப்போ பாருங்க a1 by a2வும் b1 by b2வும் கம்பேர் பண்ணுங்க. a1 by a2 is 3 by 2, b1 by b2 is 2 by 3. ரெண்டுமே வந்து நமக்கு இதில் எப்படி இருக்கு, நாட் ஈக்குவல். a1 by a2 is not equal to b1 by b2 இல்லையா? ஸோ இப்போ இது நாட் ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் என்னன்னு நம்ம பார்த்தோம், வந்து system is consistent சொல்லுவோம். So அப்போ the given linear equation is consistent. Therefore the given pair of linear equation is consistent. The second sum பாருங்க. 2x minus 3y is equal to 8, 4x minus 6y is equal to 9 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் a1 என்னது, a1 is equal to 2, b1 is equal to minus 3 and c1 is equal to 8. ஓகே, அதே மாதிரி a2 is equal to 4 and b2 is equal to minus 6, c2 is equal to 9 இருக்கு. இப்போ a1 by a2 கண்டுபிடிங்க. a1 by a2 is equal to 2 by 4. 2 by 4னா 1 by 2. 1 by 2. Next b1 by b2 கண்டுபிடிங்க. b1 by b2 is equal to, b1 is minus 3, b2 is minus 6. அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 by 2. ஸோ இப்போ a1 by a2 is 1 by 2 and b1 by b2 also 1 by 2 இருக்கு. அடுத்தது c1 by c2 கண்டுபிடிங்க. c1 by c2 is 8 by 9. இது சிம்பிளை பண்ண முடியாது, ஸோ அப்படியே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, a1 by a2 is equal to b1 by b2 but not equal to c1 by c2. இப்படி இருந்தா என்ன நம்ம பார்த்தோம், a1 by a2 is equal to b1 by b2 not equal to c1 by c2 அப்படின்னா அது parallel lines இருக்கும், no solution. அப்படின்னா the system is inconsistent பார்த்தோம். So அப்போ the given pair of linear equation is inconsistent. So the pair of linear equations are inconsistent. இப்போ third sum பார்க்க போறேன் பாருங்க. 3 by 2 into x plus 5 by 3 into y is equal to 7. 9x minus 10y is equal to 14 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் a1 என்ன, a1 is equal to 3 by 2 and b1 is equal to 5 by 3 and c1 is equal to 7 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இதில் a2 is equal to 9 and b2 is equal to minus 10 and c2 is equal to 14. ஓகே, இப்போ a1 by a2 கண்டுபிடிங்க. a1 by a2. ஸோ a1 என்னது
3 by 2 by a2. a2 is 9. இதை சிம்பிளை பண்ணிக்கோங்க. இந்த 2 வந்து கீழே வந்துடும் இல்லையா? அப்போ 3 divided by 2 into 9. This will be 3 divided by 18. ஓகே, அதே மாதிரி b1 by b2 கண்டுபிடிங்க. b1 by b2. b1 என்ன நமக்கு 5 by 3. ஸோ 5 by 3 divide b2 என்னது -10. ஸோ -10 is equal to 5 divided by இந்த 3 கீழே வந்துடும். ஸோ 3 into -10. ஸோ this will be -5 divided by 13 வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -1 divided by 6. அதே மாதிரி இதையும் சிம்பிளை பண்ணிக்கலாம் நம்ம. இதை பண்ணோம்னா என்ன வரும்? 1 by 6 அப்படின்னு வருது. ஓகே, இது -1 by 6, அது +1 by 6 இருக்கு. அடுத்தது c1 by c2 கண்டுபிடிக்கிறேன். c1 by c2 is equal to c1 இங்கே என்னது 7, c2 வந்து 14. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு 1 by 2 வருது. இப்போ பாருங்க, a1 by a2 வந்து 1 by 6, b1 by b2 வந்து -1 by 6, c1 by c2 is equal to 1 by 2. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? a1 by a2 is not equal to b1 by b2. இப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? யூனிக் சொல்யூஷன் பார்த்தோம். moreover the system is consistent பார்த்தோம். therefore the given pair of linear equation is consistent. இப்போ next sum பார்க்க போகிறோம். பாருங்க, 5x minus 3y is equal to 11 minus 10x plus 6y is equal to minus 22 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ a1 என்னன்னு எழுதிக்கோங்க. a1 is equal to 5 and b1 is equal to -3 and c1 is equal to 11. அதே மாதிரி a2 is -10 and b2 is equal to 6 and c2 is equal to -22 இப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் a1 by a2 கண்டுபிடிங்க. a1 is 5, a2 is -10. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -1 by 2. அதே மாதிரி b1 by b2 கண்டுபிடிங்க. b1 is -3, b2 is 6. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா -1 by 2. நெக்ஸ்ட் c1 by c2 கண்டுபிடிங்க. c1 is 11, c2 is -22. இதை சிம்பிளை பண்ணாலும் நமக்கு -1 by 2. ஸோ இப்போ பாருங்க, a1 by a2, b1 by b2, c1 by c2 எல்லாமே வந்து நமக்கு என்ன கிடைக்குது? -1 by 2, -1 by 2, -1 by 2 தான் கிடைக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2 is equal to -1 by 2. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த கிராஃப் வந்து கோயின்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும். ஸோ infinitely many solutions இருக்கும். therefore the system is consistent. So therefore the pair of linear equation are consistent. Next fifth sum, 4 by 3 into x plus 2y is equal to 8, 2x plus 3y is equal to 12. So இப்போ a1 a2 b1 b2 எல்லாமே எழுதிக்கோங்க. So a1 is equal to 4 by 3, b1 is equal to 2 and c1 is equal to 8. இதே மாதிரி a2 is equal to 2, b2 is equal to 3 and c2 is equal to 12. c2 is equal to 12. இப்போ a1 by a2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். a1 by a2, a1 என்னது 4 by 3 divide a2 வந்து என்னது 2. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. 4 இந்த 3 டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 2. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 by 3, 1 2 is to 2 2s are 4. ஸோ 2 by 3 வரும். அடுத்தது b1 by b2 கண்டுபிடிக்க போகிறேன். b1 என்னது 2, b2 என்னது அது 3. So b1 by b2 is equal to 2 by 3. Next c1 by c2 கண்டுபிடிக்க போகிறேன். c1 by c2, c1 என்ன வந்துச்சு இங்கே நமக்கு 8, என்ன இருக்கு 8 divided by c2 வந்து பாருங்க 12 இருக்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 4s are 8, 3 4s are 12. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 by 3 வருது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 2 by 3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணுமே நமக்கு ஈக்குவலாக இருந்தால் நம்ம கிராஃப் எப்படி இருக்கும்? கோயின்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த டேபிளை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோஸ் a1 by a2 is not equal to b1 by b2 இருந்ததுன்னா கிராஃப் வந்து இன்டர்செக்டிங்காக இருக்கும். எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்.
அடுத்தது a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2 மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கிராஃப் வந்து கோயின்சிடென்ட் லைன்ஸாக இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும், தென் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பாருங்க a1/a2 is equal to b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 இருந்தால் கிராஃப் வந்து parallel lines, நோ சொல்யூஷன், தென் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். சொல்யூஷனே இல்லை அப்படின்னா தான் அது இன்கன்சிஸ்டன்ட். சொல்யூஷன் சிங்கிள் சொல்யூஷன் இருந்தாலும் மெனி சொல்யூஷன் இருந்தாலும் நமக்கு சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.